பெண்களுக்கு இடையில் இந்த அழகு போட்டி, இளமை போட்டி அப்படிங்கிறது எப்போதுமே சுவாரஸ்யமான ஒரு துள்ளலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது நிறைய பேருக்குள்ள உண்டு. சிஸ்டர்ஸ்குள்ள இருக்கும், அல்லது அக்கா என்ன ட்ரெஸ் பண்றாங்களோ அது மாதிரி நான் பண்ண மாட்டேன், இப்படி ஒரு போட்டி இருக்கும். கசின்ஸ்குள்ள இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு மகளுக்கு இடையில கூட இருக்கும். இங்கேயே அதெல்லாம் பார்த்துருக்கோம். மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இந்த அழகும் இளமையும் போட்டி இருந்தால் அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா, நல்லா வயசாயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய மருமகள்கள் ஒரு பக்கமும், எனக்கு என்ன வயசாயிடுச்சு நான் இளமையாக இருக்கிறேன் அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய மாமியார்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க. ஸோ வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்ன விட்டு போகல. ரெண்டு பேர்ட்டையுமே நம்ம பேச போறோம். நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னால ஒரு சின்ன கேம் மாதிரி வைக்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். பியூட்டிஃபுல் கேம். இங்க பல்வேறு விதமான கப்புகள் இருக்கு. கப்புல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்து எழுதியிருக்காங்க. இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிகேட்டனே. நீ இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். இதுல எந்த கப்பை யாரு அவங்க மாமியாருக்கு கொடுக்க விரும்புறீங்க? ஏன்? அவ்வளவுதான் கதை. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். ஓவர் பாசம் உடம்புக்கு ஆகாது. ஓவர் பாசம் உடம்புக்கு ஆகாது. சிரிச்சு சிரிச்சு பேசினது, என் கூட ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா. சொல்லுல தான் நடிப்பா. எப்பயாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த தலைக்கு முடி கொட்டுதுன்னா இதை பண்ணு அதை பண்ணி. அது உனக்கு தெரியாது தம்பி. இன்னைக்கு காலையில கூட ஒண்ணு சொன்னாங்க. சின்ன வெங்காயம் வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு. அட என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. கருவேப்பிலையை போட்டு காலையில அரைச்சி அதை சாறு புழிஞ்சு தலைக்கு தடவை முடி கொட்டாது அப்படின்னாங்க. அது என்னங்க, கொஞ்சம் வேறமா சொல்லுங்க. அது உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல, மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நல்ல டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன் மருமகளுக்கு. இது செய்யுமா அது செய்யுமா. பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இதெல்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. வந்தோமா தூங்கினோமா சாப்பிட்டோமா அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. உங்களுக்கு இது என்ன எடுத்து கொடுக்க போறீங்க? கொஞ்சம் நிறையவே கொடுக்கலாம். ஆனா கிரிஞ்ச் பதுமை. என்னடி சொல்ற? யார் அந்த கிரிஞ்ச் பதுமை? என்னமா அவார்டு வாங்க வர மாதிரி வரீங்க? ஏங்க நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இருப்பாங்க. அவர் எப்ப எனக்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா இவங்க கூட அக்கம்பெனி பண்ணிடுவாங்க. ஜாலியா தான் சொல்றாங்க. ஜாலி, அதான் அவங்க கிரிஞ்சுக்கிறாங்க. நீங்க ஜாலியா தான் சொல்றீங்க. எவ்வளவு நாள் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது. ஸ்டோரி பெருசு. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் நடிக்கிறது. கண் மூலமா அந்த டாபிக்ஸ் வரும், இங்க டைரக்டா வராது. இல்ல சொல்லுங்க. ஸ்வீட்டஸ்ட் டார்ச்சரா? பாப்பா பொட்டு வச்சிரு பாப்பா, பாப்பா ஃபர்ஸ்ட் குங்குமம் வச்சிரு பாப்பா, பாப்பா இதை பண்ணு பாப்பா அப்படி நல்லா ஸ்வீட்டஸ்டா சொல்லுவாங்க. எனக்கு அது லைட்டா டார்ச்சரா இருக்க மாதிரி இருக்கு. என்னடா இப்போ உங்க வீட்டுக்காரர் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறாருன்னா, அவங்க அம்மாக்கு நீங்க என்ன கப்பு கொடுக்க போறீங்கிறத அவரு தம்பி ஆமானா கை தட்டுங்க. ஆமா. குடுக்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன லந்து பாருங்க. என்ன எடுத்திருக்காப்ல தெரியுதா இல்லையா? நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. சொல்லு சொல்லித்தான் பாரு. நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. உங்க கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியல. உங்க கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியல. ஜெனியூன். டாக்டர், என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. அந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா எல்லாமே இருந்தாதான் கிளம்புவாங்க. ஏங்க மருமகளே டப்புன்னு கிளம்பிடுறாப்ல, மாமியாருக்கு என்னங்க வெளியே வா மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கறியா? ஆக்சுவலா இங்க வரும்போதுமே நான் ஒரு half an hour அவ்வளவுதான், நாங்க ரெடி ஆகி கிளம்பிட்டோம். நான் அது 2 hours to 3 hours ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாட்னாடா மானஸ்த, இது அபாண்டமான குற்றச்சாட்டு. நான் என்ன நினைச்சேன்னா, சரி வயசாயிடுச்சு இல்ல, சரி ரவுண்டா வச்சுப்பாங்க மர்தானி. அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. மருமகள் மாமியார் மாதிரி, மாமியார் மருமகள் மாதிரி போய் நிக்க முடியுமா? அவங்க சாரி கட்டிட்டு வர்றாங்க, நீங்க என்ன சொல்ல? ஏப்பா நான் சாரி கட்டுறமா, நீ சுடிதார் போட்டு வா. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான்.
வீட்டை நான் இப்படிதான் பார்ப்பேன், இந்த காய் இப்படிதான் கட் பண்ணும், இந்த சாமான் இங்க தான் வைக்கணும் அப்படின்னு அவங்க ரூல்ஸ் வைக்கும் போது எங்களுக்கு புதுசா இருக்குல்ல வந்த உடனே. இப்போ இந்த சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இப்படி வேலை நீங்க எடுத்து பண்ணுனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க அதை? அது ஏதாவது குறை சொல்லுவாங்க, இப்படி செஞ்சாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் நிறைய ஊத்திட்ட, நெய் நிறைய ஊத்திட்ட. தோசை இப்படி இருந்து சாப்பிட்டாதான் அவனுக்கு பிடிக்கும். ஏயா கையில ஒரு மைக்கு சேட்டலைட் டிவி இருக்குன்னு ஒரு கோட்டை மாட்டிட்டு நீங்க என்ன வேணா கேப்பீங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? அதே போல நிறைய வந்து பேப்பர் மாதிரி இருந்தாதான் எங்க பையன் சாப்பிடுவான். நான் வந்து செஞ்சு தந்துறேன் அவருக்கு, அவர் சாப்பிடுவாரு, நீங்க நடுவுல வராதீங்கன்னு சொல்றேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நீங்களும் உங்க மருமகளும் நல்ல ஒத்துமையா இருக்கீங்க இல்லையா? இல்ல சார். இல்லையா? அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு, நான் சும்மாவாவது இருந்திருப்பேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.